ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th பிளேஸு விக்ரம் வெளியேற்றன்னு சொன்னாங்களே நேற்று. ஸோ அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கான். என்னென்னா 4th பிளேஸு அரோரா வந்துட்டாங்களாம். ஸோ 3rd பிளேஸு விக்ரம் கிடைச்சிருக்கா மக்களே. ஸோ இதுதான் அந்த அப்டேட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியா ஆல்ரெடி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அரோராவுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுறாங்க. விக்ரம் விட அரோரா நிறைய பண்ணிட்டாங்களான்ற மாதிரி நிறைய ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே விக்ரமோட கான்ட்ரிபியூஷன் அரோரா விட அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அரோராவுக்கு கான்ட்ரிபியூஷனே பெருசாக இல்லைன்னு சொல்லுங்கள், அதுதான் உண்மை. ஏன்னா வீட்டு வேலையை எதுவும் செய்யலை, டாஸ்க்கு அந்த டிடிஎஃப் டாஸ்க் மட்டும் ஒழுங்காக விளையாண்டாங்க. மற்றபடி பெருசாக வேறு எதுலேயும் ஈடுபாட்டோடு செய்யலை. அவங்களாம் ஏன்டா வந்தன்ற மாதிரி தான் இருந்தாங்க ரொம்ப நாள். ஸோ அவங்களுக்கு நீங்கள் 3rd பிளேஸ் கொடுத்தனா கண்டிப்பாக நிறைய இன்னும் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே விக்ரம்னா ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம், இவங்க 2 பேரில் இவர் பெஸ்ட்டாக இருப்பார்னு சொல்லிட்டு அவருக்கு 3rd பிளேஸ் கொடுத்துட்டு 4th பிளேஸை அரோரா கொடுத்துருக்கா ஒரு செய்தி வந்திருக்கு மக்களே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 3rd பிளேஸ்க்கு விக்ரம் தகுதியான ஆள் தான் என்னை பொறுத்தளவில். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா இருக்கிற கண்டஸ்டன்ட்டில் சொல்கிறேன் 4 பேரில் அவர் ஓகே 3rd பிளேஸில். அரோரா உண்மையாகவே 4th பிளேஸ் தான், அது நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.